போதை தலைக்கேறியது. இளைஞர்கள் செய்த செயலை பாருங்கள். காட்டிக் கொடுத்த சிசிடிவி காட்சி. தற்போது தமிழ்நாட்டில் போதைக்கு அடிமையாகாதவர்களே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. அதிலும் போதைப் பொருட்கள், போதை ஊசி, போதை மாத்திரை என ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் பிடிபட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. போதை தலைக்கேறி இளைஞர்கள் செய்யும் செயலோ அத்துமீறிய செயலாக மாறிக்கொண்டே வருகிறது. பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்குவது, நடுரோட்டில் தேவையில்லாமல் தகராறு செய்வது என அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இதில் பெருமளவு பாதிக்கப்பட்டு இவ்வாறு பல தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். நாமும் தொடர்ந்து செய்தி சேனலில் இதுபோன்ற செய்தியை ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 5 செய்தியாவது பார்த்து விடுகிறோம். தமிழ்நாடு போதைக்கு மிகவும் அடிமையான நாடாக மாறிக்கொண்டே வருகிறது. இதிலிருந்து மீள என்னதான் வழியோ என்று தெரியவில்லை. 5 பேர் கொண்ட கும்பல் நேற்று ஹோட்டலில் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். கோவை ஒண்டிப்புதூரை சேர்ந்தவர் ராமசுவாமி. இவர் திருச்சி ரோடு சிங்காநல்லூரில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். நேற்று அவர் ஹோட்டலில் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது உணவருந்த 5 பேர் ஹோட்டலுக்கு வந்தனர். அதில் ஒருவர் பாதையை மறைத்தவாறு உட்கார்ந்துள்ளார். அவரை ஓரமாக உட்கார சொன்ன போது ராமசுவாமிக்கும் 5 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த 5 பேரும் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசி ராமசுவாமி மற்றும் அவரது தந்தையை தாக்கினர். மேலும் ஹோட்டலில் இருந்த டேபிள், பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடினர். பின்னர் அவர்களை மிரட்டிவிட்டு 5 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த ராமசுவாமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து சிங்காநல்லூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹோட்டலை சூறையாடிய 5 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். தற்போது இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி படு வைரலாக பரவி வருகிறது. அடி இல்ல. கேட்டு